இந்த மினி விளாக்ல வாட் ஐ ஏட் இன் த டே இன் அம்மா வீடு தான் பார்க்க போறோம். மார்னிங் ஒரு 8:30 போல ரீச் ஆயிட்டோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக எங்க ஊர் பக்கத்து ஊர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. சின்ன ரெஸ்டாரண்ட் தான், ஆனா ஃபுட் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த ஹோட்டல்ல ரெண்டே ரெண்டு மெனு தான், இட்லி பரோட்டா. மார்னிங் இட்லி போடுவாங்க, நைட்டு பரோட்டா போடுவாங்க. இது ரெண்டு தான். அந்த இட்லி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இந்த மசால் வடை டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. சாம்பார் எவ்வளோ கேட்டு வாங்கினாலும் பத்தவே பத்தாது, திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த ஹோட்டல் சிலர்னகுடிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஹோட்டலோட நேம் வந்து அங்கே எதுலயுமே மென்ஷன் பண்ணல. சாப்பிட்டு முடிச்சதுமே நேரா முத்திரங்கோட்டைன்னு ஒரு ஊருக்கு தான் வந்திருந்தோம். அங்க வந்து ஐயா ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. கேதம் கேட்கணும்னு சொன்னாங்க. இதுதாங்க பூவரசம்பூ. பார்க்க செம்பருத்தி பூ மாதிரியே இருக்கு. அந்த மரம் ஃபுல்லா அவ்வளோ பூ இருந்துச்சு. ஐயா மட்டும்தான் கேதம் கேட்க போயிருந்துச்சு. அந்த கேப்ல நாங்க சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அந்த பிங்க் கலர் பூவோட நேம் யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இடத்தோட அட்மாஸ்பியரே சூப்பரா இருந்துச்சுங்க. இதுதான் கவர்மெண்ட் கட்டி கொடுத்த பார்க். எங்க ஊர்லயுமே இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்கு. அது ஓபன் பண்ணிட்டாங்க. இது இன்னும் ஓபன் பண்ணல போல, பூட்டி இருந்துச்சு. இதுதான் இந்த ஊரோட கல்யாண மண்டபமா. இந்த மரத்தோட இலையில யாரெல்லாம் பிபி செஞ்சு ஊதி விளையாடி இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செடியை பார்க்கும்போது சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வரும். ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலலாம் இதுல இருந்து தேன் வரும்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிட்டுட்டு திரிஞ்ச ஆள்ல நானும் ஒரு ஆளு. அந்த செடியை பார்த்தோன்னா பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இதுதான் இந்த ஊரோட நாடக மேடை. எல்லாமே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அம்மா லஞ்சுக்கு தடபுடலா ரெடி பண்ணிட்டாங்க. மோர், சிக்கன், அப்புறம் ரைஸ், ரசம், கருவாடு வச்சு ஒரு வறுவல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது வந்து அசைவ சாம்பாருங்க. இது வந்து எலும்பு தாளிச்சான்னு சொல்லுவாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா திருப்தியா செம்மையா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கம். தூங்கி எழுந்து ஒரு ஈவினிங் போல காரைக்குடி கிளம்பி போயிட்டோம். நான், அம்மா, ஐயா, ஹஸ்பண்ட் 4 பேர் தான் போனோம். சிஸ்டரும் சல்வாவும் வந்து வீட்லயே இருந்துட்டாங்க. போறதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த பேக்கரியில ஒரு டீ குடிச்சிட்டு தான் போவோம். அப்பா பேக்கரி இது எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் இருக்கு. இங்க டீ சூப்பரா இருக்கும். டீயும் குடிச்சிட்டு அப்படியே ஜாலியா கார்ல கிளம்பியாச்சு. காரைக்குடி போயிட்டு நைட்டு தான் திரும்ப வீட்டுக்கு வந்தோம். வீட்டுல வந்து தங்கச்சி இட்லியை வச்சு வச்சிருந்தா சூடா. நைட்டு டின்னர் முடிச்ச கையோட சென்னை ரிட்டர்ன் ஆகுறோம்.